இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கவில்லை, முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்கு மட்டுமே. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் வெல்ஃப் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக கருப்பு சாமியை பேஸ் பண்ணி எடுத்த படம். பணசார வேண்டிட்டு பணம் ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. சாமி படம் நினச்சிட்டு எல்லாம் உள்ளே போயிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஷாக்கே காத்திருக்கும். என்ன சொல்ல, கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து ஆர்ஜே பாலாஜி. தென் சூர்யா நடிச்சிருக்காரு. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. த்ரிஷா நடிச்சிருக்காங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். வில்லனாவும் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. வா கருப்பு, நட்டி, அப்புறம் இன்னும் பல பேர் நடித்திருக்கிறார்கள். ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருக்காங்க. நார்மல் சாமி படம் மாதிரி கொஞ்சம் இழுத்து ரொம்ப சென்டிமெண்டலாக அந்த மாதிரிலாம் கொண்டு போகாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்கா கமர்ஷியல் படம். தென் மியூசிக் பார்த்தோம்னா சாய் போட்டு கொளுத்திருக்காப்புல. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. பட் ரிலிக்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து யாருக்குமே ரிலிக்ஸ் புரிய மாட்டேங்குது, ப்ளஸ் ரிலிக்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக பிஜிஎம் ஓவர் எலிவேட்டட் பண்ணி போயிட்டே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஸ்பீக்கரில் கேட்கும்போது அந்த தேட்டர் எஃபெக்ட்டுக்கும் சும்மா பற்றிட்டு எரியுது தேட்டரில், ஒவ்வொரு சீனுக்கும் அந்த எலிவேஷன் இதுக்கும். பட் வந்து ப்ரோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ரிலிக்ஸ்லி கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு பீட்டு மட்டும்தான் அதிகமாக கேட்ட மாதிரி தோணுச்சு. அந்த ரிலிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் படத்தில் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்னால் மியூசிக் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்லர் மாதிரி படத்துக்கு இருந்தது. அந்த அதுலேயும் அந்த கருப்பா கூட வாடா சாங்கெல்லாம் கேட்கும்போது அப்படியே அந்த கூஸ்பம்ஸ், அதாவது ஒரு ஏத்திஸ்டே சாமி வந்து ஆடுவான் அந்தளவுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஃபயரி சாங்காக இருந்தது. ரொம்ப எலிவேட்டடாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாங்குக்காக தேட்டரில் போய் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நடித்தவங்க எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. படம் எத்தனை நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்ததுக்கு பெரிய படையிலே போட்டிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. மேபி எல்லாம் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, அவரே தேட்டரில் நின்று கத்திட்டு இருந்தது. அந்த ஜெர்சி படத்தை அவரோட லைஃப்பில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. படத்தில் பெருசாக நெகட்டிவ் ஃபால்ஸ் எதுவுமே இல்லை. எல்லா மூமெண்ட்டும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தில் ஒவ்வொரு இடமே பீக் மூமெண்ட் தான். எல்லாமே தேட்டரில் விசில் பறக்கிற மூமெண்ட்டாக தான் வச்சுருக்காரு. இந்த படத்தில் ஒரு சில பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் வந்து அது ஓவர் கிரிஞ்சியாக போகாமல் மற்ற படத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது அந்த சீனுக்கு அது பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்து ஓவர் கிரிஞ்சியாக அந்த இதெல்லாம் போயிருக்காது, நீட்டாக இருந்தது. தென் படம் வந்து ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, அதுவும் நான் போனது ரொம்ப இன்டீரியரில் இருக்க தேட்ரு, அது பெருசாக கூட்டமே வராது. பட் இன்றைக்கி வந்து அந்த தேட்டரே ஹவுஸ்ஃபுல் அந்தளவுக்கு இருந்தது படம். ஏன்னா அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கு இல்லை, இன்னும் 2-3 வாரத்துக்கு இந்த படம் வந்து ஷோர் ஷாட் தான் தேட்டரில். ஸோ என்னாலையும் ரொம்ப பேச முடியல, தொண்டை ரொம்ப கட்டி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா படத்தில் அவ்வளோ பீக் மூமெண்ட்ஸ் இருந்தனால கொஞ்சம் கிழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் கத்தி. தென் இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே சூட் ஆகும். அதாவது குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியாது அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேணாம். ஏன்னா இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கு கரெக்டாக சூட் ஆகும். ஃப்ரம் யூஏன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 6 to 100 வரைக்குமே, 100க்கு மேலே இருக்கவங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் தேட்டர்லேயே சாமி ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாங்ஸுக்கெலாம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிளாக் அல்ஃப். நன்றி, வணக்கம்.